கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னமும் ரீஃபைன் பண்ணணும் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு அருமையான விஷயத்த சொன்னார். துபாய் கிட்ஸ் இப்போ புது இடத்துக்கு புது கட்டடத்துக்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டியோட தரம் உயர போகுது அப்படிங்கிற தகவலை சொன்னார். அகைன் என்னுடைய வாழ்த்துக்கள் சகோதரருக்கு. சரி, எல்லாம் எக்ஸாஸ்டடாக இருப்பீங்க. குயிக்காக முடிச்சிடுறேன். ஒரு ரெண்டு சின்ன ஸ்டோரி. ஒன்று குழந்தைங்களுக்கு, ஒன்று பேரண்ட்ஸுக்கு. முதல்ல யாருக்கு? குழந்தைங்களுக்கு, பேரண்ட்ஸ். குழந்தைகளுக்கு அசிகா குழந்தைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ டைம் எப்படி போச்சுன்னே தெரில. 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆன ப்ரோக்ராம். பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ எக்ஸாஸ்டடாக இருப்பீங்க. அட் த சேம் டைம் எக்ஸைட்டடாக இருப்பீங்க. எனக்கு ஒரு டவுட் சார். யூஸ்வலாக நான் பார்த்த ஆனுவல் டேலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் டீச்சர்ஸு. பார்த்தீங்களா, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸு. அதுவும் எல்லாருமே நல்லா ஆடுறாங்க. எப்படி எல்லாமே இந்த டான்ஸ் மாஸ்டர் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் உங்கள் ஸ்கூலுக்கு இந்த கோரியோகிராஃபர், டான்ஸ் மாஸ்டர் அவங்களாம் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா? நீங்களே டான்ஸ் மாஸ்டர் தான். சான்ஸ் இல்லை. சூப்பர். கங்க்ராட்ஸ் ஃபார் தட் wonderful event. ஒரு மேல் படிப்பு படிச்சுட்டு துபாயில் நல்ல வேலை போயிட்டு நல்ல சம்பளம். பொதுவாக என்ன செய்வாங்க? சம்பாதிச்சு ஊரில் இடம் வாங்குறது, ஒரு கடை கட்டி வாடகைக்கு வருது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சகோதரர் தாரிக் அவர்கள் வந்து துபாய் போயிட்டு இந்த ஊர்ல இருக்க மாதிரி நம்ம ஊர்ல ஒரு அழகான ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும்னு சொல்லி அதுக்கு துபாய் கிட்ஸ்னே பேர் வச்சு சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. சகோதரர் தாரிக் அவர்களுக்கும் அவருக்கு பக்கபலமா இருக்க அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் இந்த 2 பேருக்கும் வரப்பிரசமா கிடைச்சிருக்க இந்த ஆசிரியர்களுக்கும் இந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கும் என்னுடைய குழந்தைகளும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சுன்னு சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு தடவை அந்தமான்ல வந்து நிலநடுக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரிலேஷன் வந்து டெல்லியில் இருக்காங்கன்னு சொல்லி உடனடியாக கூப்பிட்டு போய் குழந்தைங்களை மட்டும் ஒரு 15 நாளைக்கு வச்சுக்கோங்க, ஏன்னா அந்தமான் நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன் வீட்டில் விட்டு வராங்க. 2 நாளில் தந்தி வருது. என்னன்னா, நீங்கள் நிலநடுக்கத்தை கூட இங்கே டெல்லி கொடுத்துருங்க, உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிருங்க, தயவு செஞ்சு என்னால் முடியல அப்படின்னு. பொதுவாக நம்ம பசங்களாம் அப்படி தான். அப்படி உள்ள பசங்களை இவ்வளோ அழகாக கோஆர்டினேட் பண்ணி, சின்ன பசங்களை இவ்வளோ அழகாக கோஆர்டினேட் பண்ணி பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப பெருமையாகவும். இன்னொன்று, ஆனுவல் டே சும்மா சிம்பிளாக அந்த மாதிரி பண்ணாமல் காரைக்குடியிலே பெஸ்ட் ஆடிட்டோரியம், ஏர் கண்டிஷன் ஆடிட்டோரியத்தில் எப்படி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த துபாய் கிட்ஸ் குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள். போன மாதம் ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி, ஒரு 2-3 மாதம் முன்னாடி இட்லி போயிருந்தேன். இங்கே வந்து ரோம்னு ஒரு நகரம். அதில் ஒரு சர்ச்சில் அழகான சிற்பங்கள்லாம் இருந்துச்சு. எல்லாமே மார்பிள் சிற்பங்கள். அதாவது கல்லில் சிற்பம் செய்கிறத விட மார்பிளில் செய்கிறது ரொம்ப சிரமம், ஈஸியாக உடையும். அதில் சில சிலைகள்லாம் அப்படியே ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. இந்த